Hi friends, நம்ம இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இன் லீனியர் அல்ஜிப்ராவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது மேட்ரிக்ஸ்லேருந்து எடுத்த கொஸ்டின். இது 12th ஸ்டேட் போர்டில் உள்ள மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இது ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா இஃப் determinant of adjoint of A equal to determinant of A whole power 9, then the order of the square matrix A is. பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ராப்பர்ட்டிலேருந்து வந்த கொஸ்டின் இது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. determinant of adjoint of A equal to determinant of A whole power n-1 the whole square. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். அப்போ n-1 the whole square equal to 9. ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா n-1 equal to 3. ஸோ n equal to 4. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஃப் A is a 3x3 matrix such that A transpose equal to A transpose A and B equal to A inverse A transpose, then B transpose is அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ B transpose இப்போ Bன்னு ஒரு Bன்னு ஒரு அது சம்மந்தமான ஒரு மல்டிப்ளிகேஷன் உள்ள மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா, இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். ஸோ B சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போது A இன்வர்ஸ் A டிரான்ஸ்போஸ் ஆகிடுமா. ஸோ B டிரான்ஸ்போஸ் பார்த்தீங்கன்னா A இன்வர்ஸ் A டிரான்ஸ்போஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ். ஓகேவா. ஸோ இது அப்படியே எழுதிக்கலாம், A இன்வர்ஸ் A டிரான்ஸ்போஸ்ன்ட்டு. இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா இப்போது AB தி ஹோல் டிரான்ஸ்போஸ் இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ். அதேமாரி தான் AB தி ஹோல் டிரான்ஸ்போஸ் பார்த்தீங்கன்னா B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ். ஸோ A டிரான்ஸ்போஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ். A டிரான்ஸ்போஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா A தான். ஸோ அது எப்படி ஆகும்னா A இன்வர்ஸ் A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ். இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் A இல்லையா. ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ இது பாருங்கள், இதோட வேல்யூ IA. ஸோ அதே மாதிரி இது எப்படி எதுலான்னு பார்த்தீங்கன்னா A இன்வர்ஸ் A தி ஹோல் டிரான்ஸ்போஸ்னு எழுதலாமா. ஸோ இதோட வேல்யூ வந்து I. ஸோ I இன்ட்டு I தான். ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் சொல்லியிருந்தனால I3 தான் ஆன்சர், ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் A ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா 3 1 -1 2 -2 0 1 2 -1 அண்ட் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A11 A12 A13 until A33 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் த வேல்யூ ஆஃப் A23 கேட்டிருக்காங்க. ஸோ இது ஓகேவா. A23 கேட்டிருக்காங்க, இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ A இன்வர்ஸ்னால நீங்கள் என்ன பண்ணலாம், A இன்வர்ஸ்னால 1/determinant of A adjoint of Aன்னு சொல்லிட்டு ஃபுல் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க தேவையில்ல. இப்போ இந்த பொசிஷன் தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஃபார்முலா யோசிச்சு பாருங்களேன். A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant of A இன்ட்டு adjoint of A. ஓகேவா. ஸோ determinant of A வேல்யூ நம்மளுக்கு கண்டிப்பாக அங்கே தேவைப்படும். பட் adjoint of A வேல்யூ வந்து ஃபுல்லாக தேவைப்படாது. ஏன்னா நம்ம வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம adjoint of A கண்டுபிடிக்கும் முன்னாடி மைனஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா adjoint of A. ஓகேவா. அப்போ டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது பர்டிகுலராக இந்த வேல்யூ மட்டும் தான் நம்மளுக்கு இப்போ தேவைப்படுது. அந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோன்னே இப்போ சப்போஸ் நான் மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன், அதை நான் A1 A2 A3 A4 A5 A6 A7 A8 A9. ஓகேவா. இதான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்னு வச்சுப்போம். இது டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது நம்ம இதை வந்து இப்படி எழுதுவோமா. ஸோ இது வந்து இப்படி எழுதுவோம், இது வந்து அகெயின் இப்படி எழுதுவோம். ஸோ இப்போ அவங்க கேட்குறது வந்து இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த எலமெண்ட் இந்த மைனருக்கு வர வேண்டிய வேல்யூ தான் இந்த லொக்கேஷனை வந்து ஆக்குப்பை பண்ணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1/determinant of A கண்டுபிடிச்சிடலாம். determinant of A பார்த்தீங்கன்னா 3 × 2 -1 × -2 பார்த்தீங்கன்னா 6 + 2 பார்த்தீங்கன்னா 8. பட் ஆனால் நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது ப்ளஸ் மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரி அகைன் ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ -1 எழுதிக்கணும். -1 × 4 -2 +2 வரும். 4 + 2 8. ஓகேவா. அப்போ 6 + 2 -8 -6. ஸோ இது கேன்சல் ஆகிடும்.
அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 2ன்னு கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது அது இங்கே வந்துடும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்கணும். ஓகேவா? அப்போ தேர்ட் ரோ செகண்ட் காலம் அடித்தோம்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 0 -2 +2 ஆகிடும். ஸோ +2 தான் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கினா -1 ஹோல் பவர் I + j. ஓகேவா? இப்போ வந்து இது தேர்ட் ரோ செகண்ட் காலம் மேலே நெகட்டிவ் சைன் தான் வரும். ஸோ வந்து -2. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பாயிண்டில் வரும்போது மேட்ரிக்ஸில் இங்கே ஒரு வேல்யூ வரும் இல்லையா? அப்போ இங்கே வரும்போது 1/det ஆஃப் ஏ இன்ட்டு கோஃபேக்டர் டிரான்ஸ்போஸ் இது இல்லையா? கோஃபேக்டர் டிரான்ஸ்போஸ் வந்து -2 இது 2. ஓகேவா? இது அடிக்கும்போது -1ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் எது -1 இருக்கோ அதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் இதே கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் இஸ் எ சிமெட்ரிக் தென் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஒரு மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்காக இருக்கணும்னா அதுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும். ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ்னால் இதுக்கு ரைட் சைடில் ஏ இன்வர்ஸ்னு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐ. ஓகேவா? ஸோ இது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேவா? அப்போனா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்ன? இப்போது பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ ஏ ஸ்கொயர் எடுத்திங்கன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு எடுத்திங்கன்னா ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 3x4 மேட்ரிக்ஸ். ஓகேவா? இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம பிவோட்ஸ் கண்டுபிடிக்கணும். பிவோட்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா 3x3 பார்த்துங்க. 3x3 நீங்கள் டயகனல் மார்க் பண்ணிவிட்டு அது கீழே உள்ள எலமெண்ட் 0 ஆக்கலாம். 0 ஆக்கும்போது ரோ ஆப்ரேஷன் மேற்கொள்வோம் இல்லையா? அப்போது 1 2 3 4 எதுவும் R2 இல்லை R1 R2 R3. ஸோ R2 tends to R2 -2 into R1. ஸோ அப்போ 0 ஆகிடும். -12 மல்டி பண்ணிங்கன்னா இதுவும் 0 ஆகிடும். -2னா 0 -2னா இதுவும் 0. அப்போ R3 என்ன பண்ணுறீங்கன்னா R3 + R1 போட்டிங்கன்னா இதுவும் 0 0 0 0 1 ஆகிடும். ஸோ எல்லாமே 0 ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிவோட்ஸ் செக் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பிவோட்ஸ் எப்படி கண்டுபிடிக்குதுன்ட்டு. ஒரு காலத்துலேயும் வந்து ஒரு பிவோட் கண்டுபிடிக்கணும். பிவோட் வந்து நான் ஜீரோ வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு லெஃப்ட் சைடில் ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா அது 0வாக இருக்கணும் ஃபுல்லாகவே. அது கீழே வந்து எதனா வேல்யூ இருந்துச்சுன்னா அதுவும் ஃபுல்லாகவே 0 இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த காலம் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த எலமெண்ட்டை வந்து பிவோட்டாக செலக்ட் பண்ணால் ≠ 0வாக இருக்கணும். ஸோ இது ≠ 0 செலக்ட் பண்ணிட்டேன்னா இது லெஃப்ட் சைடில் எந்த வேல்யூ இருந்தாலும் நோ ப்ராப்ளம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 0வாக இருக்கணும். ஸோ ஆயிருக்கு. இது ஒரு பிவோட்டு. இது செகண்ட் காலத்தில் இது பிவோட்டாக செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ஒரு பிவோட் அடல் செலக்ட் ஆகிடுச்சு. அது எல்லாமே நான் ஜீரோவாக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே 0 இருக்கணும். ஸோ இதுவும் இப்போ எதுவுமே வராது. எந்த காலத்துலையும் எந்த பிவோட் இருக்காது. ஸோ ஒன்லி 1 பிவோட்னால இதுக்கான ரேங்க் பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. ஸோ ஆப்ஷன் ஏதோ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஃப் P ஈக்குவல் டு 1x0 130 24 - 2 இஸ் தி அட்ஜாயிண்ட் ஆஃப் 3x3 மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4 தென் எக்ஸ் இஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு மேட்ரிக்ஸோடைய அட்ஜாயிண்ட் இது. ஸோ இப்போ நமக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவும் கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போது நமக்கு என்னென்ன தெரியும்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் தெரியும், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ தெரியும். ஓகேவா? ஸோ இதுக்கான ரிலேஷன் நம்ம செக் பண்ணணும். ரிலேஷன் பார்த்தீங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் n - 1. ஓகேவா? இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது நான் ஆல்ரெடி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதிலே போய் பாருங்கள். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ இப்போ சால்வ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா சொன்னால் டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் n - 1. ஓகேவா? ஸோ டிட்டர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 × -6 - x × -2. ஓகேவா? ஈக்குவல் டு ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸு. ஸோ 3 - 2 வந்து 3 - 1 வந்து 2ஆக இருக்கும். ஸோ 4/2 வந்து 16. ஸோ -6 + 2x ஈக்குவல் டு 16. 2x ஈக்குவல் டு 22. ஸோ x ஈக்குவல் டு 11. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 7th கொஸ்டின் பார்க்கலாம். If A equal to 3 5 1 2 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க. B equal to adjoint of A and C equal to 3A, then determinant of adjoint of B divided by determinant of C அப்படின்னு கேட்டுறாங்க. ஸோ adjoint of Bக்கு determinant கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு B மேட்ரிக்ஸே வந்து adjoint of A தான். ஸோ adjoint of A பார்த்தீங்கன்னா
சிம்பிளாக வந்து டயகனல்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 2 3 அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. இது இங்கேயும் இது இங்கேயும். இப்போ மைனஸ் சைன் மட்டும் இந்த டயகனல் வைஸில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ மைனஸ் சைன் -1 ஓகேவா. இதுதான் இப்போ பி மேட்ரிக்ஸ். ஏன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி. ஸோ இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கங்க. 3 2 5 1. ஸோ ஓகேவா. அப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் பி ஈக்குவல் டு ஏன்ற மாதிரி ஆயிடுச்சா. ஸோ வந்து டிட்டர்மெண்ட் ஆஃப் பி அட்ஜாயிண்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். டிட்டர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 - 5 = 1. ஸோ இதோட வேல்யூ வந்து 1 ஆச்சா. இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் சி பார்த்தீங்கன்னா 3 × a ஓகேவா. டிட்டர்மெண்ட் ஆஃப் சி வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் 3 × a ஓகேவா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது மாதிரி ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா டிட்டர்மெண்ட்டுக்கு வெளியே வரும்போது அந்த வேல்யூ எப்படி வரும்னா 3 × அது ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2ன்னு வரும். நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணி கூட பண்ணலாம். 9 15 3 16 பட் சிம்பிளாகவே சொல்லிடலாம் 9 இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1/9 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஃப் ஏ பி அண்ட் சி ஆர் இன்வெர்ட்டபிள் மேட்ரிசஸ் ஆஃப் சேம் ஆர்டர் தென் விச் ஆஃப் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் நாட் ட்ரூ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது நாட் ட்ரூன்ற மாதிரி சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலா வந்து ரிலேஷன் வந்து ரைட்டாக தப்பான்னு சொன்னீங்கன்னா எப்படி செக் பண்ணலான்னா ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஸோ இந்த ஃபார்முலா எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது இந்த சைடு கொண்டு வந்துடலாமா. இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இது வந்து ரைட்டான ரிலேஷன் தான். ஸோ இது அப்போ அவங்க நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏபிசி த ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு சி இன்வெர்ஸ் பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். இதுவும் கரெக்டு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏபி தி ஹோல் இன்வெர்ஸ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். ஸோ அதே மாதிரி தான் ரிவர்ஸில் எழுதணும். சி இன்வெர்ஸ் பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா இதுவும் ரைட் தான். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ தி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் தி ஹோல் டிட்டர்மெண்ட்டும் ரைட் தான். ஸோ வந்து அப்போ தப்புன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஃப் ஏ ஈக்குவல் டு 2 3 5 - 2 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க. பி சச் தட் லேம்டா ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ தென் லேம்டா இஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஏ கொடுத்துட்டாங்களா. ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிடுவோம். ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சின்னா 1/டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா -4 -15 வரும். ஸோ -19. இப்போ 1/-19. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா -2 2 -3 5 ஓகேவா. இது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ 2x2 மேட்ரிக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த டயகனல் இருக்கு இல்லையா, அந்த டயகனலில் வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ இங்கே கொடுத்துருங்க, இந்த வேல்யூ இங்கே போட்டுருங்க. இங்கே மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணிக்கங்க பார்த்தீங்கன்னா ஓகேவா. இங்கே ஒரு மைனஸ் சைன் வரும். இந்த சைன் சேஞ்ச் பண்ணும்போது இங்கே ஒரு மைனஸ் சைன் வரும். ஸோ இந்த மைனஸால் உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/19 ஈக்குவல் டு 2 3 5 -2 ஓகேவா. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லேம்டா இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏவாக கன்வெர்ட் ஆகும்னா 2 3 5 -2 அதே தான் இருக்குது. ஆனால் 1/19 இருக்கு இல்லையா, அப்போ 19ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் தான் கேன்சல் ஆகும். ஸோ ஈக்குவல் டு ஏவாக மாறும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஃப் ஏ ஈக்குவல் டு 3 - 2 4 2 - 3 4 0 -1 1 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா வந்து எப்படி டிரைவ் பண்ணுன்றது ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறோம், போய் பாருங்கள். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் n - 2. ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து இது கண்டுபிடிக்கணும். இதுக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா 3 × -3 + 4 1ன்னு வரும். ஸோ +3 2ன்னு வரும். இப்போ +4 -2 வரும் ஓகேவா. 6 3 9 9 - 8 வந்து 1. ஸோ ஓகேவா. இங்கே 3x3 மேட்ரிக்ஸ்னால பவர் 1 தான் வரும். அப்போ ஏ இன்ட்டு 1. அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதே தான் வரும் ஓகேவா. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் n - 2. இங்கே வந்து ஆர்டர் 3னால 3 சப்ஸ்ட் பண்ணிங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு வரும். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 1 வரும். ஸோ ஏ இன்ட்டு 1 அப்போ இதே தான் வரும். 3 - 3 4 இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.